இல்ல இப்ப நீங்க ஏதாவது நிறைய பேருக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா? இப்ப ஏதாவது கீழே போடுற மாதிரி கீழே விழுற மாதிரி ஏதாச்சும்? ஆக்சுவலா ரீசெண்டாவே இது நடந்துச்சு. நான் காலேஜ்க்கு போகும்போது ஹீல்ஸ் போட்டேன். ஹீல்ஸ் போட்டுட்டு இருக்கும் போது நான் வந்து இந்த மாதிரி லைக் ஒரு ஸ்லோப் மேல இறங்கி போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த நிமிஷத்துல திடீர்னு அந்த ஏதோ அங்க ட்ரிப் ஆயிட்ட போல இருக்கு. சரியா ட்ரிப் ஆகி சரியா விழுந்துட்டேன் நான். ஐயோ. அப்புறம் எந்திரிச்சு நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். என் பின்னாடியில நீ கேட்டுச்சு 3 பேரு இந்த மாதிரி அந்த பொண்ணு தடுக்கி விழுந்தா பாட அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த நிமிஷத்துல அப்படியே எப்படி சொல்றது, எங்கேயாச்சும் தோண்டிட்டுல போயிடலாமா அப்படின்னு சொல்லி. அத நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? எப்படி ஓவர் கம் பண்ண, நான் பாட்டுக்கு ஏதோ நடக்காத மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன் கிளாஸுக்கு. ஆமா, நம்மளால வேற என்ன பண்ண. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? நடந்திருக்கு. ரீசெண்டா இல்ல, ஒரு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி என்னாச்சு, நான் வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு படிக்கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்ப நான் பாடு பேசிட்டே வந்து கீழே ஸ்டெப்ஸ்ல நடந்து வரும்போது பாக்கல போல, செருப்பு தடுக்கிட்டு கீழே விழுந்து முதுகுல எல்லாம் சமாடி. ஆனா யாரு முன்னாடி நிறைய பேர் சீனியர் அக்காங்களா இருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்து யாருமே வந்து எல்லாரும் ஆணும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணாம அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஆமா, எனக்கு வேற சம வலியா விழுந்த உடனே நாளை வலியை காட்டிக்காம சிரிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிச்சுவாங்க அப்படின்னு. அப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டு என்ன தூக்கி விட்டா. அப்புறம் நான் பார்த்தேன், அப்புறம் பின்னாடி ஒரு பொண்ணு சிரிச்சுட்டே போறா பின்னாடி. ஐயோ, நம்மளை பார்த்தா சிரிக்கா போறேன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்றது தெரியல, கையெல்லாம் காலெல்லாம் உதறிட்டு சும்மா ஒரு ஆக்டிங்க போட்டு வீட்டுக்கு வந்து சமவலி. அப்ப நீயும் என்ன பண்ணிருக்க? நீயும் அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்திருக்க? ஆமா, வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் லீவ் போட்டேன். எல்லாரும் மறக்கிற வரைக்கும் நான் காலேஜுக்கு போல. ஓகே, அப்ப இதுதான் சொல்யூஷன். ஒரு எம்பாரசிங்கான சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா லீவ் போட்டுருங்க. ஆமா, போட்டு எல்லாருமே அதை மறக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு திருப்பி வந்துட்டாங்க. ஓகே, அப்போ ரியல் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வேலையாடோ இந்த மாதிரி விழுறத பாக்குறோம்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? ஆமா, நானும் பாத்துருக்கேன். அப்ப நாங்க போய் ஹெல்ப் பண்ணிருக்கேன், தூக்கி விட்டுருக்கேன். உனக்கு கைய உதறு அப்படி சொன்னேன். அதே மாதிரிதான் என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னா, கைய உதறு காலை உதறு அப்படின்னு. இப்ப சில நம்ம இப்போ நான் சிரிப்பேன், நான் யாராச்சும் விழுறத பார்த்து. அதான் யோசிக்கிறேன். ஐ மீன் அது ஒரு சிரிக்கிறாங்கன்னா அது ரூடான விஷயம் கிடையாது. அவங்க சிரிப்பு நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அது காமெடியா விழுந்தா நான் கூட சிரிப்பேன். ஆமா, ஆனா எப்படி சொல்றேன், நான் ஹெல்ப் பண்ணி விடுவேன். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது நான் ஒரு இதுல பாத்திருக்கேன், ஒரு வீடியோல இந்த மாதிரி டிவி ஷோல இந்த மாதிரி யாராவது வடுக்கி விடுறாங்க, தடுக்கி விடுறாங்கன்னா அது காமெடியான விஷயம். ஆமா, அது பாட்டு நம்ம சிரிக்கிறோம்ல. ஆமா, கரெக்ட். சோ நம்ம வந்து அந்த கேரக்டராவே நம்மள நினைச்சுக்கணும். ஆமா, நம்மள நினைச்சுக்கிட்டு நம்மளும் சிரிச்சுக்கணும் நம்ம பாட்டு. அப்புறம் அது வந்து நம்ம ஒரு தேர்ட் பர்சன் வியூல இருந்து அந்த சிச்சுவேஷனை நம்ம பாக்குறோம்னா அது நம்மளுக்கு அவ்வளவு ஒன்னும் எங்ஸைட்டியா ஃபீல் ஆகாது. ஆமா, சரி இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இருந்தாலும் அடுத்த தடவை விடும்போதுதான் தெரியும் நம்மளுக்கு. ஆமா, நம்மளுக்கு நடக்கும் போது தெரியும். ஆமா, எனக்கு இன்னமும் அந்த ஹீரோஸ்ல தடுக்கி விழுந்த விஷயம் இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஆனா பாதி பேருக்கு மறந்தே போயிருக்கும் அது, நம்ம தான் ஞாபகம். ஆமா, மறந்தே போய். ஆனா நான் அந்த ஹீரோஸ் போடுறதே கிடையாது இப்பெல்லாம். ஆமா, அது போட்டாலே பிளாஷ்பேக்ஸ் வருது. ஐயோ இன்னைக்கு தடுக்கி விழுந்தோமே அப்படின்னு வருது. எங்ஸைட்டி வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து நான் சில சமயம் வேற ஏதாவது யோசிக்க ட்ரை பண்ணுவேன். டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏதாச்சும் பாட்டு மனசுலயே பாடிட்டு இருப்பேன். ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஐடியா. பாட்டு யோசிக்கிறது. ஆமா, அது மாதிரி யோசிப்பேன். அதுவும் வேலைக்கு ஆகணும்னா நான் நினைச்சுப்பேன், நம்மளை பத்தலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம அதெல்லாம் யோசிக்க கூடாது நினைச்சுப்பேன், பயப்படக்கூடாது அப்படி சொல்லுவேன். ஓகே, அது ஒரு நல்ல ஐடியா தான். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். நம்ம கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கும், அப்படியே லைட்டா உட்காந்து
எதுவும் இல்ல அப்படி சொல்ற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். ஆனா அவ்வளவு பண்ணியும் ஆனா போகாது. ஆமா அவங்க ஒரு எக்ஸசைஸ் பார்த்திருக்கு. அந்த எக்ஸசைஸ்ல அவங்க ஏதோ சொல்லுவாங்க இந்த மாதிரி மூணு திங்ஸ பாக்கணும், 2 திங்ஸ ஃபீல் பண்ணணும், 1 திங்க ஹியர் பண்ணணும். லைக் வந்து நீ இப்போ என்சைட்டினாலே ஓவர் திங்கிங் தானே. ஆமா. சோ நீ வந்து ஒன்னு ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நான் பாஸ்ட் பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க. ஆமா எக்ஸாக்ட்டா. சோ வந்து இந்த மூமெண்ட்ல நம்மள கொண்டு வந்துடணும். லைக் இந்த மூமெண்ட்ல எப்படி கொண்டு வரணும்னா, நம்ம சுத்தி இருக்கிற எதெல்லாம் என்னால பார்க்க முடியுது, எதெல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடியுது, எதெல்லாம் ஹியர் பண்ண முடியுது, எதெல்லாம் ஸ்மெல் பண்ண முடியுது, அந்த மாதிரி நம்மளோட சென்சஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணிட்டோம்னா நம்ம இந்த பிரசன்ட் மூமெண்ட் கொண்டுடுவோம். சோ நான் இந்த எக்ஸசைஸ் சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. பிகாஸ் அட்லீஸ்ட் நான் வந்து இந்த மோமெண்ட்டுக்கு வந்துடல. ஏதோ மேஜிக் கத்துக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்பெல் சொன்னா, இந்த இன்கான்டேஷன் சொன்னா மறைஞ்சு போயிடும் அந்த மாதிரி. ஓகே. சோ ஆனா நீ என்ன சொன்ன, நீ இந்த மாதிரி நான் ஏதாவது சாங் பத்தி யோசிப்பேன். ஆமா, ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஐடியா தான். நானும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஆங்ஸைட்டில இருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? ஓகே, முதல்ல அது தெரியுமா, அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ கெஸ் மேபி அவங்க ஷேக் ஆவாங்க, தென்னடி பேசுவாங்க. சோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், எனக்கும் என்சைட்டி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு. அந்த பேசிஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே டெவலப் பண்ணா போல இருக்கு. ஆமா. நீ என்ன பண்ணுவ? நான் வந்து அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வந்து அவங்க கிட்ட சொல்லுவேன், பயப்படாதீங்க அப்படி சொல்லுவேன். அந்த ஜோக் ஒன்று நாங்க இருக்கோம் அப்படி சொல்லுவேன். அந்த ஜோக் ஒன்று வர தெரியுமா? அந்த ஜோக் ஒன்று வரும் இன்சைட் அவுட் 2ல. இந்த மாதிரி ஆங்ஸைட்டி கிட்ட போய் நான் சொல்லுவேன், ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் எனிதிங் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஆங்ஸைட்டி சொல்லுவோம், வாவ் ஜாய், ஐ நெவர் தாட் ஆஃப் தட் பிஃபோர், தேங்க் யூ அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன சொல்லுவ? நீ இத பயப்படாதுன்னு சொல்லுவியா? நானும் திடீர்னு போய் சொல்ல மாட்டேன். அவங்கள பார்த்து பயப்படாத, இதெல்லாம் ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அடிக்கடி அவங்களுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, அது அந்த மாதிரி சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி அந்த மாதிரி சொல்லுவேன். ஓகே, மேபி அப்படியே யார்கிட்டயும் போய் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி கேட்காம கொஞ்சம் இந்த மாதிரி ஆர் யூ ஓகே அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி பதட்டமா உங்களுக்கு ஏதாவது மயக்கம் கீக்கம். ஆமா, சில பேருக்கு மயக்கம் வரும் ஆங்ஸைட்டி இருந்தா. அவங்களுக்கு தண்ணி குடுக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. தண்ணி குடுக்கலாம், எப்படி கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, எல்லாரும் ஃபீல் பண்ற விஷயம்டா, ஆனா எந்த விதமான எது சொன்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஆமா, அவங்களும் டெய்லி அவங்களுக்கு அது நம்மளுக்கு சரியாகும் அந்த ஆங்ஸைட்டி. எல்லாருக்கும் ஆங்ஸைட்டின்னு இருக்கு, யாராலையும் சொல்ல முடியாது எனக்கு ஆங்ஸைட்டி இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமா, எல்லாருக்கும் நடக்கிற அந்த இதுதான் என்ன சொல்றது, அடிக்கடி சில பேருக்கு வரும், சில பேருக்கு எப்பயாவது வரும். ஆமா, இப்ப வந்து எனக்குலாம் நான் போன் கால் பண்ணும்போது எல்லார்கிட்டயும் இல்ல, பட் சில பேர்கிட்ட நான் போன் அடிக்கும் போது நான் யோசிச்சுட்டு இருப்பேன் மைண்ட்லயே, ஐயோ எடுக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் பேசிதான் ஆகணும், ஐயோ பேசணுமே அப்படின்னு சொல்லி பேசிடுவேன். நிறைய தடவை எடுத்துக்கு அப்புறமா போன் எல்லாம் வச்சிடுவேன். நானு அந்த மாதிரி கேட்டகரியில நான் இருக்கேன். ஆனா இது எல்லாருமே அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆமா, பட் சில பேர் வந்து சின்ன விஷயத்துக்கே ஆங்ஸைட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, கடையில போய் ஏதாவது வாங்கணும்னா கூட உங்களுக்கு பயமா இருக்கும். ஆமா, எனக்கும் இருக்கும் அந்த பயம்லாம். ஆனா அது சில கடையில சில ஸ்டோர்ஸ்ல எனக்கு இருக்காது. மேபி புது ஸ்டோருக்கு போற அப்படின்னா எனக்கு, பிகாஸ் அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு, சோ அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. ஓ கரெக்ட். ஓகே, ஆமா, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா அந்த பயம் போயிடும். புதுசா பண்ணும்போது தான் பயமா இருக்கும். ஆமா,